بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் நல்லதை கேட்போம், நல்ல விடயங்களை வாழ்வில் எடுத்து நடக்கும் என்ற நோக்கத்திலே நேர காலத்தில் வந்து அமர்ந்திருக்கும் தர்ம இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் நசியத்தும் செய்து கொள்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பருவத்திலே மிகவும் பிரயோஜனமான, மிகவும் வலிமையான, சக்தி வாய்ந்த, நினைத்ததை வேண்டியதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பருவம் தான் வாலிப பருவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு பலகீனமான பருவங்களுக்கு இடையில் சக்தி வாய்ந்த வலிமையான ஒரு பருவத்தை தான் அல்லாஹ் வாலிப பருவத்தை வைத்திருக்கிறார். ஆரம்ப பருவம் சிறுபிராயம். சிறுபிராயம் என்பதில் மனிதனுக்கு வலு கிடைப்பது கிடையாது, அறிவு கிடைப்பது கிடையாது. 8-9 வயதை அடையும் பொழுது உடலில் வலிமை வந்தாலும் அறிவு என்பது கிடைப்பது குறைவு. ஒரு மனிதனுக்கு 15 வயது அடையும் பொழுது 15 வயதிலிருந்து 40 வயது முடியும் வரைக்கும் அந்த மனிதன் வாலிபனாக இருக்கிறான், வாலிபனாக மாறுகிறான். எனவே வாலிப பருவம் என்பது மிகவும் காலங்கள் கூடிய ஒரு பருவம். அதற்கு பின்னால் 50 வயதை தாண்டியவுடன் வயோதிக பருவம் வந்து விடுகிறது. அந்த வயோதிக பருவத்தில் அறிவு முதிர்ந்திருந்தாலும், அறிவு அனுபவம் எவ்வளவுதான் இருந்தாலும் உடம்பில் சக்தி இருப்பது குறைவு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் துஃபின், அல்லாஹ் உங்களை பலகீனமாக படைத்தான். ثم جعل من بعد ضعف قوة, அதுக்கு பின்னால் அந்த பலகீனத்துக்கு பின்னால் சக்தியை தருகிறான். ثم جعل من بعد قوة ضعفا وشيبا, அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வலிமைக்கு பின்னால் நிறையையும் இயலாமையையும் தருகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாளைக்கு நாங்கள் மரணம் அடைந்ததற்கு பின்னால் எங்களிடம் 4 அல்லது இன்னொரு ரிவாயத்திலே வந்திருக்கிற 5 கேள்விகள் கேட்கும் வரைக்கும் எங்களுடைய கால் இருந்த இடத்தை விட்டு மறுமை நாளில் அகல மாட்டாது, நகர்த்த முடியாது. அதில் இருக்கக்கூடிய 2 கேள்விகள், அதில் ஒன்று பொதுவானது, மற்றது விசேஷமானது. பொதுவானது என்ன? பொதுவான வாழ்க்கையை பற்றி கேட்கப்படும். புத்தி தெரிந்ததிலிருந்து இது கெட்டது இது நல்லது என்று தெரிந்த அந்த வயதிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் உண்டான பொதுவான வாழ்க்கையை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது. மற்ற கேள்வி, உன்னுடைய வாலிபத்தை நீ எவ்வாறு கழித்தாய்? உனக்கு ஏழ்மையை தந்தேன், வலிமையை தந்தேன், சக்தியை தந்தேன். நீ 15 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் உனக்கு எல்லாம் செய்ய முடியுமாக இருந்தது, உடல் வலிமையை தந்தேன், நீ என்ன செய்தாய்? அதனை அந்த வாலிப பருவத்தை நீ எவ்வாறு செலவழித்தாய் என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்கள், எங்களுடைய வாலிப பருவத்தை அல்லாஹுக்கு மிக பொருத்தமான முறையில் நாங்கள் கழிப்போமாக இருந்தால், அந்த வாலிப பருவத்தை அழகான முறைக்கு அல்லாஹுக்கு பொருத்தமான விதத்தில் நாங்கள் கழிப்போமாக இருந்தால், நாளை மறுமை நாளில் எங்களுக்கு எந்த நிழலும் இல்லாத அந்த 7 நபர்களுக்கு அல்லாஹ் நிழலிக்கக்கூடிய அந்த மறுமை நாளிலே வாலிபனாக இருக்கக்கூடிய நானும் ஒருவனாக இருப்பேன். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அதிலே ஒரு மனிதன், ஒரு வாலிபன், அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஒரு இடத்திற்கு செல்கின்ற நேரத்தில் ஒரு பெண் கூப்பிடுகிறாள், வா, நீ ஒரு வாலிபன், நீ அழகாக இருக்கிறாய், நீ என்னோடு வந்து உன்னுடைய ஆசையை நீ ஈடு செய்து கொள் என்று சொல்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக என்ன சொல்கிறார்? நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நான் உன்னின் பக்கம் வரமாட்டேன் என்ற அந்த அல்லாஹ்வுடைய பயத்தை அந்த வாலிபன் வெளிப்படுத்துவானாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாலிபனை பொருந்திக் கொள்கிறான். மறுமை நாளினுடைய நிழலிலே அவனுக்கு நிழல் கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, என்னுடைய இந்த ஏழுமான வலிமையான இந்த பருவம் எவ்வாறு கழிக்கிறது? எனக்கு வலிமை இருக்கிறது, எனக்கு நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேன். என்னை விட வயது சிறிய பிள்ளைகள் சுபோத்துலகைக்கு செல்கின்றது. என்னை விட வயோதிபர்கள் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். கூலை அந்த விண்டரை தாங்கிக் கொள்கிறார்கள். வாலிபனாக இருக்கக்கூடிய நானுமோ எல்லாத்தையும் மறந்தவனாக, எனக்குத்தான் இந்த உலகம் இருக்கிறது, நினைத்தவாறு வாழலாம் என்ற அடிப்படையில் நானும் நீங்களும் வாலிபர்களாக இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய கழித்துக் கொண்டிருக்கிறோம். இறுதியாக பள்ளி வாசலில் நான் வந்து தொழுதல் எப்பொழுது? நான் சுபு தொழுகை எப்போது நான் இமா ஜமாத்தா தொழுதிருக்கிறேன்.
நான் இந்த 5 நேர வக்துகளை அழகான முறைக்கு பேணி தொழுது வருகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மில் யார்? வாலிபர்கள் யார்? பள்ளி வாசலுடைய அந்த விடயம் என்று வரும் பொழுது பள்ளி வாசலுக்குரிய அந்த எண்ணம் என்னிடம் இருக்கிறதா? பாவான விடயங்கள் எனக்கு ஆசை இருக்கிறது. வாலிபம் உண்மைதான். வாலிபர் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே எல்லா விதமான துடிப்புகளும் இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்னை படைத்த ஒருவன் என்னை ஆக்கி வைத்திருக்கிறான். எனக்கு ஒருவன் இருக்கிறான். அவன் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறான். நான் என்னுடைய வாழ்வில் எது ஹலால் எது ஹலால் எது ஹராம் என்ற அந்த சிந்தனை போக்குடன் என்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றேன். கணித்துக்குரிய மேலாளர்களே, இந்த வாலிபத்தில் செய்கின்ற அனைத்து நல்ல காரியங்களும் என்னால் ஒரு கட்டத்தில் செய்ய முடியாது போகும். வயோதிபம் வந்துவிடும். அல்லாஹ் அந்த நேரத்தில் எனக்கு அந்த வாலிபத்தில் செய்யக்கூடிய அந்த தொடர்ச்சியான அந்த மனோ பக்குவத்தை பார்த்து அல்லாஹ் அதனை மதித்து என்னுடைய வயோதிப காலத்தில் எனக்கு நன்மையை எழுதுகிறான். நான் வாலிபத்தில் செய்து வந்த தாஜித்து கொழும்பக்கூடிய பழக்கம் என்னிடம் இல்லையே என்று கவலைப்படுகிறார் வயோதிபர். ஆனால் அல்லாஹ் அவருக்கு தாஜித்து நன்மை எழுதுகிறான். நான் இந்த பலருக்கு போய் உதவி செய்தேன், எனக்கு முடியாமல் இருக்கிறது, என்னுடைய உடல் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நான் அதிகமான நபில் தொழுகைகளை தொழுதேன், என்னால் இப்போது ஒத்துக்கொள்ள முடியவில்லை, நிற்க முடியவில்லை என்று அந்த வயோதிபர் சஞ்சலப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? வாலிப காலத்திலே செய்த அந்த நல்லமல்களுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான எண்ணத்தை பொறுத்ததா நன்மையை கூட்டி கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहू व तआला हमको बहुत टाइम दिया है और हमारी जिंदगी को बहुत अच्छे अच्छे और जगह पर हमको रखा है। इस जगहों में शबाब यानी जवानी एक अहम तरीन एक हमारे जिंदगी में एक आने वाले मौसम है। ये जवानी को हम अच्छी तरह गुजरना है। अल्लाह सुब्हानहू व तआला कल क़यामत के दिन 4 या 5 सवाल पूछेगा। एक हदीस में आता है 4 सवाल और दूसरा हदीस में आता है 5 सवाल। इसमें 2 सवालों में एक होता है आम, दूसरा होता है खास। आम क्या होता है? मैं जब मुझे अच्छा बुरी जब मुझे समझ में आता है, इस उम्र से मौत आने तक आपका उम्र आप कैसे गुजरा, ये आम सवाल है। दूसरा सवाल है मेरा जवानी को मैं किस तरह गुजरा, ये खर्च किया किसमें आप खर्च किया, इस तरह अल्लाह ने हम सबसे पूछेगा। ये जवानी है, ये जवानी में अल्लाह सुब्हानहू व तआला 2 ज़ौफ रखा है। पहला ज़ौफ हम 55 में थे, उसमें अगर बदन भी अच्छा भी हो लेकिन फिर भी इल्म नहीं होगा, ये इस तरह ज़ौफ वाला एक जगह है। दूसरा उसके बाद 15 साल से 40 साल खत्म होने तक अल्लाह ने हमको जवानी दे देगा। उसके बाद आता है बुढ़ापा, ये भी एक ज़ौफ है। इल्म होगा लेकिन जिस्म का कुव्वत उसमें नहीं होगा। अल्लाह सुब्हानहू व तआला क्या बताया है? इस जवानी को आप अच्छी तरह इस्तेमाल करो। हमारे नबी इब्राहिम अलैहिस्सलाम ये जवानी में अल्लाह के पास दावत दिया। ये जो सारे असनाम को सारे पत्थरों को तोड़ा, कालू समिअना फतन यज़कुरुहुम युक़ालु लहू इब्राहिम, हम एक जवानी से एक जवान को मैंने सुना है, उसका नाम है इब्राहिम। और इसी तरह अस्हाबुल कहफ इन्नहुम फित्यतुन आमनु बिरब्बिहिम वज़िदनाहुम हुदा, ये जो अस्हाबुल कहफ सारे जवान थे, उसका बलद में उसका ममलका में उसका गांव में अपना वतन में इस्लाम को अच्छी तरह फॉलो करने के लिए मौका नहीं मिल रहा है। इसलिए वो लोग 6-7 बंदे इकट्ठे करके मशवरा करके अपने वतन को में जो पैदाइश में हुआ है जिस वतन में, उस वतन को छोड़कर इस्लाम को अच्छी तरह फॉलो करने के लिए वो लोग बाहर निकले। अल्लाह ने उसका ईमान को और बढ़ाया। और इसी तरह हमारे नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को जिस उम्र में वही आया 40 उम्र में, इसलिए ये जवान एक बहुत अहम तरीन एक जगह है, एक मौसम है। हम इसको अच्छी तरह फॉलो करना है, उसको अच्छी तरह इस्तेमाल करना है। दिल में आता है वो करो ये करो, लेकिन पहला आना चाहिए अल्लाह का हुक्म किया है, ये हलाल है ये हराम है, उस तरफ समझ कर मेरा जिंदगी को गुजारना है। जो मैं जवान में ये अमल किया, उसके बाद बुढ़ापे आ गया, बुढ़ापे में मेरा दिल सोच रहा है, मेरे दिल में उसका शौक आता है मैं दूसरा ज्यादा नफिल अमल करो। मैं जवान में जो किया था लेकिन उसका जिस्म उसके लिए जगह नहीं दे रहा है। और इसी तरह दूसरों को मदद किया, दूसरों को बदन से मदद किया, लेकिन फिर भी वो बुढ़ापा हो गया है, बुढ़ापा बन गया है, बूढ़ा हो गया है, लेकिन उसमें ये अमल नहीं हो रहा है। और इस तरह
बहुत कुछ अमल, विंटर में वो जल्दी उठकर तहज्जुद पढ़ता था, लेकिन अभी बुढ़ापे में उसका जिस्म उसके लिए जगह नहीं दे रहा है, उसके लिए उसका बदन उसको बर्दाश्त नहीं कर रहा है, फिर भी उसका दिल में उसका शौक आता है। अल्लाह ने क्या करता है, जो जवानी में उसका सच्ची में उसका आदत था, अभी भी उसका दिल में इसका शौक आ रहा है, अल्लाह ने उसके लिए बराबर सवाब लिख देता है। अगर इस तरह हमारा जिंदगी को जवानी को अच्छी तरह करना है, इस्तेमाल करना है, अगर ये टाइम चला गया फिर वो नहीं आएगा. எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, இந்த வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம். இந்த பருவத்தில் தான் நாங்கள் அனைத்தையும் செய்ய வேண்டும். உடல் வலிமையும் அழகாக இருக்கும், அறிவும் நல்லாக இருக்கும். எதை வேண்டும் என்றாலும், எதனை நான் ஆசை வைக்கின்றேனோ அதனை அடையக்கூடிய உத்வேகம் எனக்கு இருக்கும். எதை வேண்டுமானாலும் எந்த ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுப்பதற்கு வலிமை இருக்கும், துணிச்சல் இருக்குமான ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவம். எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, எவ்வாறு நாங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கும் இந்த வாலிப பருவத்தை, இந்த 7 மாத காலத்தை நாங்கள் பயன்படுத்தி எவ்வாறு இரவு பகலாக நாங்கள் உழைக்கின்றோமோ, இதே போன்றுதான் கணித்துக்குரிய மேலானவர்களே என்னுடைய மறுமை வாழ்வு ஒன்று இருக்கிறது. இன்னொரு மறுபக்கம் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் முஸ்லிம்கள், ஈமான் கொண்டவர்கள். வெறுமனே இந்த உலகத் மாற்று தான் என்னுடைய வாழ்க்கை, இதோடு முடிந்துவிடும் என்கிற கோட்பாட்டில் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் அனைவரும் முஸ்லிம்கள். எங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற எண்ணத்தை கொண்டவர்கள், ஈமானை கொண்டவர்கள். எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, எவ்வாறு நான் இரவு பகலாக இந்த உலக வாழ்க்கைக்கு நான் சம்பாதிக்கின்றேனோ அதே போன்றுதான் இதே நேரத்தில் நான் என்னுடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். இந்த மறுமை வாழ்வுக்கான ஏற்பாடுகளை நான் செய்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும், தொழ வேண்டும், 5 நேர தொழுகைகளை தொழ வேண்டும், இசைகளை தவிர்க்க வேண்டும், மோசமான பாவனைகளை தவிர்க்க வேண்டும், மோசமான பழக்க வழக்கங்களை இல்லாமலாக்க வேண்டும். 5இல் வளையாது 50இல் வளையாது. கணித்துக்குரிய மேலானவர்களே, என்னுடைய இந்த சிறு பிராயத்தில் நான் எதை பழகின்றேனோ இதே பழக்க வழக்கம் தான் நான் 60 வயதிற்கு சென்றாலும், என்னுடைய இந்த 40, 30 வயதில், 20 வயதில் என்ன பழக்கம் என்னிடம் தற்போது குடிகொள்கிறதோ இதே பழக்க வழக்கம். உடம்பு அசையாது, ஆனால் உள்ளம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கும். எனக்கு இது தேவை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதனை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் திரும்ப எங்களுக்கு இந்த வாழ்க்கை திரும்ப வரமாட்டாது, இந்த வாலிபம் திரும்ப எங்களுக்கு வரமாட்டாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த 7 மாத பருவத்தை முடியுமான அளவு எவ்வாறு உலக வாழ்க்கைக்கு பயன்படுத்துகின்றோமோ அதே போன்று மறுமை வாழ்வுக்கும் பயன்படுத்தி, அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய, அல்லாஹ் இந்த வாலிபர்களுக்கென்றே அல்லாஹ் தஆலா சில விடயங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த வெகுமதிகளை, அந்த நல்ல சந்தர்ப்பங்களை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாலிபனாக நான் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதே, அந்த அழகான பெண்மணி, வசதி வாய்ப்புள்ள பெண்மணி கூப்பிட்டு நேரத்தில் அந்த வாலிபன் சொல்கிறான், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், என்னால் வர முடியாது. இப்படிப்பட்ட இந்த நிலைமையை, அல்லாஹ்வுடைய பயத்தை, ஈமானிய உணர்வை, ஈமானிய வாழ்க்கையை நான் வெளிப்படுத்தினால் நாளைக்கு மறுமை நாளில் எனக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு, நல்லடியார்களுக்கு என்ன நிழலை அல்லாஹ் கொடுக்கின்றானோ அதே நிழல் வாலிபனாகிய அல்லாஹ்வை அஞ்சி பயந்து பள்ளியோடு தொடர்பாக இருந்த இந்த வாலிபனுக்கு என்ன செய்யறது, அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ये अल्लाह के प्यारे दोस्तों, ये जवानी में हम जो चीज हमारे आदत में आता है, इसी आदत हमारे बुढ़ापे में आ जाता है. मैं इस उम्र में, 20 उम्र में, 25 उम्र में, 30 उम्र में मैं जिस आदत में कर रहा हूं, जिस चीज में अमल कर रहा हूं, वही चीज अगर वो अच्छा भी हो फिर वो अच्छा भी, उसका अच्छा का शौक आएगा. अगर बुरी काम कर रहा है फिर भी बुढ़ापे में उसका बुरी चीज का शौक आएगा, लेकिन उसका कर नहीं सकता, लेकिन उसका दिल उसका शौक करेगा. इसलिए इस चीज को, हमारे जवानी को अच्छी तरह करना है. अल्लाह सुब्हानहू व तआला कल क़यामत के दिन नबी, अनबिया, रसूल और सालिहीन को अल्लाह के अर्श के नीचे में जगह दे देगा, जिल दे देगा. इसी तरह एक बंदे को अल्लाह ने जिल दे देगा. वो कौन बंदा है? उसका जवानी में एक लड़की आई, वो बताई, उसके पास माल भी, पैसा भी था और उसके बाद बहुत माल भी था, पैसा भी था, वो अच्छी बिल्कुल हुस्न वाली थी. फिर वो बुलाई ये जवान को, मेरे पास आओ, आपका शौक को पूरा करो. लेकिन वो जवान क्या कहा, मैं नहीं आऊंगा, मैं अल्लाह का डर करता हूं, मुझे, मेरे लिए एक रब है, मैं उसको खौफ करता हूं. वो जिंदगी किस तरह गुजारने के लिए बताया, मैं उसी तरह मैं जिंदगी गुजारूंगा.
अल्लाह ने खुश होगा कल क़यामत के दिन अनबिया रसूल और सालिहीन के जगह में उसको भी बिठाएगा एक जिल में। इस तरह अल्लाह ने बहुत कुछ रखा है ये जवान के लिए। क्यों? बहुत अंबिया अलैहिस्सलाम ऐसा दावा किया है उसका अपना जवानी में। इसी तरह हम भी हम किस तरह इस कोरिया में मैं जवानी को ये ताकत वाला ये उम्र को मैं यानी मेरे इकोनॉमी के लिए मैं दिन रात कोशिश करता हूँ, बहुत कोशिश करता हूँ। इसी तरह मैं मेरे लिए एक मौत के बाद एक जिंदगी में इस तरह हम ईमान लाने वाले मुसलमान हैं, गैर दूसरों की तरह नहीं। इसलिए मैं इस जवानी को इस मेरे मुझसे वो जो बहुत चीज आ सकता है इस तरह मैं इस उम्र को इस जवानी को मैं इस्तेमाल कर रहा हूँ। इसी तरह आखिरत के लिए भी इस्तेमाल करना है। अल्लाह सुब्हानहू व तआला हम सबको उसका तौफीक, उसका रहमत और उसका मग़फ़िरत और इस तरह जो जवानी को अल्लाह सुब्हानहू व तआला कल क़यामत के दिन बहुत चीजों नवाजेगा। इसी तरह मैं जवानी बन जाने के लिए अल्लाह सुब्हानहू व तआला हम सबको तौफीक अता फरमा।